பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அதனுடைய 2-3 வசனங்கள். Book of Isaiah chapter 27 verses 2 and 3. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த வாரத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினால் நன்றாக நாம் ஓட தேவனுடைய பலத்தினால் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிறார். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாகிறோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நல்ல ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். A good vineyard will be there. ஒரு நல்ல திராட்சை தோட்டம். அது என்ன? பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் கொடிகள். இதுதான் அந்த திராட்சை தோட்டமாகிய புதிய ஏற்பாட்டு சபை. சாரோன் பெந்தேகோஸ்தே சபை. பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், கிறிஸ்து திராட்சை செடி, நாம் எல்லாரும் அந்த செடியிலே படர்ந்திருக்கிற கொடிகள். நாம் அந்த உறவுக்காக, அந்த உறவை இன்னும் மேம்படுத்தும்படியாய் இந்த ஆலயத்திற்கு ஆராதனை வேளைக்கு நாம் வருகிறோம். வாஞ்சையா அதற்காக ஆயத்தப்படுங்க. சபை கூடி வருதல் மிக மிக முக்கியம். இங்கே அந்த திராட்சை செடியில் என்ன நடக்குது? இந்த கொடிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு நல்ல பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இந்த திராட்சை தோட்டத்தை முதல்ல நமக்கு சரியாக பார்க்கணும். நல்ல திராட்சை தோட்டம், உபதேசமுள்ள திராட்சை தோட்டம், வார்த்தையுள்ள திராட்சை தோட்டம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்கிற திராட்சை தோட்டம். இதில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தூரமாக இருப்பீங்கன்னா அங்கே இருக்கிற இடங்களில் நல்ல திராட்சை தோட்டத்தை பாருங்கள். உபதேசமுள்ள சபை, நல்ல உபதேசமுள்ள ஊழியக்காரன் பாருங்கள். திருச்சி பக்கத்தில் இருப்பீங்கன்னா லால்குடியில் எங்களுடைய கிளை சபை உண்டு, அங்கு வாருங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நல்ல திராட்சை தோட்டத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 காரியங்களை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ஒன்று, அங்கே சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை, அந்த திராட்சை தோட்டத்தை நான் காப்பாற்றுவேன். சபை காப்பாற்றப்படுவதனால் அதில் செடிகளாக இருக்கிற, கொடிகளாக இருக்கிற நாம் காப்பாற்றப்படுவோம். ஆமென். இந்த கொடிகளாக இருக்கிற நாம், சபையை கர்த்தர் காப்பாற்றிட்டே வர்றார். ஆவியானவர் சபையில் இருக்கிறார். அந்த சபைக்குள்ளே நீங்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஜீவனை குறித்தோ உங்கள் ஆத்துமாவை குறித்தோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்குள்ளிருந்து பரிசுத்தமாய் அந்த திராட்சை செடியாகிய இயேசுவின் உறவிலே இருந்து கொண்டிருந்தால் அந்த வேரின் சாருக்கும் அந்த வேரின் ஊற்றுக்கும் நீங்கள் பங்காயிருப்பீர்கள். அது உங்களை காப்பாற்றும். இரண்டாவது, அதற்கு கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவார். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனை வேளைகளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா வார்த்தை, அந்த தண்ணி, அதை பாய்ச்சி நீங்கள் குறைந்து போய் தாகத்தோடு வறட்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால், வார்த்தை என்னும் வல்லமையினால் தண்ணீரை பாய்ச்சி உங்களை போஷித்து நடத்துகிறார். அதனால் சபை கூடி வருதலை வெட்டுறாதீங்க, தண்ணீரை நல்லா வாங்குங்க. மூன்றாவது, இரவும் பகலும் எந்த சேதமும் உங்களுக்கு ஏற்படாதபடிக்கு சபையிலே இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த தேவன் காப்பாற்றுகிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த அலுவலும் வைக்காமல் ஆயத்தப்படுங்க. நல்லா ஜெபிங்க. அந்த நாளை முழுசும் கர்த்தருக்கென்று கொடுத்து காப்பாற்றப்படுவதற்காக, தண்ணீர் பாய்ச்சப்படுவதற்காக டே அண்ட் நைட். மனிதர்கள் கூட இருக்கிறவங்க தூங்குகிற நேரத்தில் நம்மளை மறந்துடுவாங்க. யாரும் நம்ம நினைக்க முடியாது. ஆனால் உங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவும் பகலும் உங்களுக்காக விழித்திருக்கிற தேவன், சபைக்காக. ஏனென்றால் அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை.
அந்த சபைக்காக, அதற்குள் இருக்கிற தெய்வ ஜனங்களுக்காக அவர் பிரயாசப்படுகிறார். ஆகவே நீங்கள் சபைக்குள் இருப்பதை, நல்ல ஊழியனோடு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன், இந்த ஆயத்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம் உடைய பிள்ளைகளோடு இருந்து சபையாகிய நல்ல திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் தங்களை அதிலே காத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய காப்பாற்றுதலையும் தண்ணீர் பாய்ச்சுதலையும் இரவும் பகலும் சேதப்படாமல் நீர் காப்பாற்றுகிறதையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆர்வத்தோடு வாஞ்சையோடு நேரப்பட வேளையிலே கடந்து வர உதவி செய்யும். எங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.